2014 சபரிமலைக்கு போயிருக்கோம் சாமி. நானும் என்னுடைய நண்பர் வெள்ளிங்கிரி, நாங்க எல்லாம் பெருவழி தான் போனோம். எல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண போயிட்டோம். நானும் என்னுடைய நண்பர் வெள்ளிங்கிரி கார் கிளப் வச்சிருக்காரு திருப்பூர்ல, அவரும் நானும் ஒன்னா லைன்ல நிக்கிறோம். எங்களுக்கு யாருமே தெரியாம ஒரு குழந்தை ஒண்ணு எங்க பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும். சின்ன ஒரு மணிகண்ட சுவாமி எங்களோட வந்துகிட்டு இருக்கு. அந்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த வருஷம். அப்புறம் நாங்க வச்சிருந்ததெல்லாம் அந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுக்குறோம். அந்த குழந்தை எங்க கூட நல்லா பேசுது, விளையாடுது. ரெண்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கு அந்த குழந்தை. அவங்க அப்பா வந்து அவரோட இருமுடி, இந்த குழந்தையோட இருமுடி ரெண்டையும் தூக்கிட்டு வர்றாரு. இந்த குழந்தை ரொம்ப ஜாலியா ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துகிட்டு இருக்குது. நான் வந்து படாத கஷ்டத்துல அங்க போயிருக்கேன். கடன்னா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில சபரிமலைக்கு போயிருக்கிறேன். நான் போயிட்டு இருக்கேன். ஒரு டர்னிங் ஒன்று வரும் சாமி. கீழே பாத்தீங்கன்னா சபரிமலை இடத்துல தெரியும், மேல ஏறி இப்படி கீழே இறங்கும் நீங்க அந்த லைன்ல போகும்போது. அந்த இறங்கும் போது சாமி அந்த குழந்தை என்கிட்ட கேக்குது, சாமி நீங்க குளிச்சிங்கன்னா எப்படி தோட்டீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குது. எனக்கு திடீர்னு ஒரு கேள்வி, என்ன அந்த குழந்தை இப்படி கேக்குது? குளிச்சா என்ன பண்ணுவான்? குளிச்சா துண்டு எடுத்து மோட்டை தாம தோட்டுவான் அப்படின்னு. இல்ல சாமி, குளிச்சிங்கன்னா முதுகுதான் முதல்ல தோட்டணும் அப்படின்னு அந்த குழந்தை எனக்கு அங்க சொன்னுச்சு. உண்மையிலேயே சொல்றேன், ஐயப்பனே எனக்கு வந்து சொன்னார்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னைய வரைக்கும் நான் முதுகுதான் சாமி தோற்றேன். இதை நம்ம ஒரு வீடியோல கூட சொன்னோம். மிகப்பெரிய வளர்ச்சி. பின்னாடி வந்து படிச்சு பார்த்தா அதுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்தது. எடுத்தவுடன் முகத்தை தோட்டினால் அவர்கள் வாழ்க்கை வளமாக இல்லை. எடுத்தவுடனே ஒரு மனிதன் முதுகுதான் சுத்தம் பண்ணிக்கணும்.